Good morning, children. Today we are going to see the new topic, information processing. It is the 6th unit. Okay, children? Okay. You all know what is information. What is information, children? Yes. Gathering the data is called information. நம்ம என்னெல்லாம் டேட்டாஸ் எதெல்லாம் மற்றவங்க பேசும்போது என்னெல்லாம் கவனிக்கிறோமோ கேட்குறோமோ இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இன் திஸ் லெசன் we are going to see about information processing. Okay? You have to gather more information wherever and whenever you go as much as possible. நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் போகும்போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணணும். ஓகே சில்ட்ரன்? ஓகே. Information means to yield new or more data. So we can define information as to yield new or more data to get more useful informations. Okay, what children? So information number, how we can say in Tamil? தகவல் சேகரித்தல். சேகரித்தல்னா மற்றவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ யூ கேன் see that when you are parents buy any product from the shop, they can ask many questions to the shopkeeper in order to know more details about that product. இல்லையா? நீங்கள் எப்பயுமே பார்த்துருப்பீங்க, அப்பா கூட அம்மா கூடலாம் கடைக்கு போனீங்கன்னா நிறைய கேட்பாங்க. அவங்க அந்த ப்ராடக்டை பற்றி ஏதாவது ஒன்று வாங்க போகிறோம் அப்படின்னா they will ask more and more informations about that product. அவங்களுக்கு தெரிஞ்ச ப்ராடக்டாகவே இருக்கும். ஆனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, கடைக்காரங்க கிட்ட திரும்ப இன்னொரு வாட்டி கேட்பாங்க, இது எப்படி வந்தது, இது எவ்வளோ நாள் ஒர்க் ஆகும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் we are going to buy the fridge. Okay, how long does it works, how many years warranty is there. Okay, and what is the difference between this fridge and that fridge. இந்த ஃப்ரிட்ஜுக்கும் அந்த ஃப்ரிட்ஜுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, ஏன் இவ்வளோ ரேட் டிஃப்ரென்ஸ் வருது. ஓகேவா? ஸோ இன்னும் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. எவ்வளோ நேரம் நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கணும், ஃப்ரீசிங் ஆகிறது அதுவே தானாக ஆகிடுமா, இல்லை நம்ம என்ன பட்டன் ப்ரெஸ் பண்ணணுமா அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க. அட் த சேம் டைம் when you are going to buy the மொபைல்ஸ் ஆல்சோ, எனி ப்ராடக்ட், மொபைல் மட்டும் இல்லை, எனி ப்ராடக்ட், அது சின்ன பருப்பாக இருக்கலாம், வேறு எதுனா பெரிய பெரிய ப்ராடக்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கடைக்காரங்க கிட்ட அந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதுதான் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்படி சொல்லுவோம். we can say as knowing more about or collecting more datas. ஒன்றத்தை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிறது, அந்த ப்ராடக்டை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிறது தான் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்படி சொல்கிறது. ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபார் யூ இஸ் சிஸ்டமேட்டிக் லிஸ்டிங். சிஸ்டமேட்டிக் லிஸ்டிங். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் சிஸ்டமேட்டிக் சில்ட்ரன்? சிஸ்டமேட்டிக்னா என்னது? See, systematic means involving a system, method or plan arranged in or comprising an ordered system. ஓகேவா? சிஸ்டமேட்டிக்னா என்னது? ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க, இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் எழுதணும். இப்போ யூஸ்வலி we will say no, you write in 2 lines notebook அப்படி சொல்கிறோம். அது ஒரு ரூல்ஸு, அது ஒரு சிஸ்டம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது. மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் 2 லைன்ஸில் தான் எழுதணும். ஒன்லி யூ கேன் ரைட் மேக்ஸ் இன் த ரூல்டு நோட்புக், லைக் தட் we will say. So that is a system. Okay, then systematic listing means what? Systematic listing means the outcome for an event can be listed in a systematic way to make sure that none of the possible outcomes is
missed out. So systematic listing means எல்லா possible outcomes எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்க்கறது தான் சிஸ்டமேட்டிக் லிஸ்டிங் அப்படி சொல்லுவோம். எதையுமே விட்டுறக்கூடாது, எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்க்கறதுக்கு பேர் தான் systematic listing. Come, we will go and see some more examples so that you can get cleared with the topic systematic listing. இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லா புரியும் systematic listingனா என்ன அப்படி சொல்லிட்டு. ஓகே, see, find out all the possible ways of dressing using 2 pants, 4 shirts. ஸோ 2 பேண்ட் கொடுத்துருக்காங்க, 4 ஷர்ட் இருக்குது. ஸோ இது வச்சு நம்ம எத்தனை வகையாக நம்ம ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே சில்ட்ரன், ஓகே. See here, first take grey color pant and match all the shirts with the grey color pant. ஓகே, ஃபஸ்ட்டு கிரே கலர் பேண்ட் கூட எல்லா ஷர்ட்டும் மேட்ச் பண்ணலாம். தென் டேக் ப்ளூ கலர் பேண்ட் அண்ட் மேட்ச் ஆல் த ஷர்ட்ஸ் வித் த ப்ளூ கலர் பேண்ட். ப்ளூ கலர் பேண்ட் கூடயும் எல்லா ஷர்ட்டும் மேட்ச் பண்ணி போடலாம். ஸோ ஹவு மெனி பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் சில்ட்ரன் டோட்டலி? See, with the blue color pant 4 shirts we can match it, and grey color pant also you can match with the 4 shirts. So totally 8 possibilities are there. இந்த மாதிரி 8 possibilities ஒன்று கூட மிஸ் பண்ணவே இல்லை பாருங்க நம்ம. ஸோ அதுதான் systematic listing அப்படி சொல்லுவோம். ஓகே, see the next example. You have 2 color pencils, namely black and white. Use these color pencils to write the name of each color. Show us all the possibilities of writing the names of the color such that each color pencil box should have names in each color pencil only once. One is done for you. ஓகேவா? ஸோ ஒன்று மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலர் பாக்ஸ், அந்த பாக்ஸஸில் நீங்கள் ஒயிட் பென்சில், பிளாக் பென்சில் வச்சு எழுதணும். அந்த பாக்ஸோட கலர் எழுதணும். 1 டைம் தான் எழுதணும். அப்படி எழுதுனீங்கன்னா எத்தனை டைம் எழுத முடியும்னு கேட்குறாங்க. See, first we will write with a black pencil. See, pink box, blackல pink color எழுதிட்டோம். yellow boxல yellow color and green boxல green. Okay, next you see with the white color pencil also we wrote like this: pink, yellow and green. So how many possibilities are there children? So totally 8 possibilities. Okay, so 8 possibilities are there in 4 boxes. Okay, next one you see TEACHER, teacher. Create 3-letter words using the given word without T at the end. 3-letter words நம்ம create பண்ணணும், ஆனால் Tல முடியக்கூடாது. ஓகே, see, TEAT, CAR car, HER her, EAR ear, ATE eight. You can also form other words also. If you know means you can form some other words, but the last letter should not end with a T. Okay, okay. Then second one, see, create 5-letter words using the given letter only once. ஒரு டைம் மட்டும்தான் ஒரு லெட்டரை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி 5-letter வேர்டை நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஓகே, see, ANGER anger, MEDAL medal, ANGLE angle, ANGEL angel, LATER later. In these words also you can form other 5-letter words, but you should use only one time. Each letter you have to use only once. Okay children, so next one, see, frame a 3-letter word ending with T. T ல முடிகிற 3-letter words எழுத சொல்கிறாங்க. So there are many words. For example, CAT cat, MAT mat, BAT bat,
SIT sit, RAT rat, FAT fat, EAT eat, SAT sat, WET wet, NET net, GET get, and so on. இன்னும் நிறைய இருக்கு. If you know, you can write. Okay. So like this we can do anything if you buy from the shop. We can see what are the things we will see at the back of the product, children. That net weight we will see, then how much rupees is there, how many grams is there, what are the ingredients added in it, whether the ingredients added is healthy to the child, உங்களுக்கு ஹெல்த் கொடுக்குமா என்ன அப்படின்லாம் சொல்லி கூட பார்ப்போம். ஓகேவா? ஸோ லைக் ஸோ ஆன் many more informations we will collect from the shopkeeper and from the product itself. இப்போ இது எல்லாமே அந்த ப்ராடக்ட்லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு சிலதெல்லாம் வந்து ஷாப்கீப்பர் கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? So this is called systematic listing. So again you see the definition for systematic listing. Systematic listing means the outcome for an event can be listed in a systematic way to make sure that none of the possible outcomes is missed out. ஸோ எதையுமே நம்ம மிஸ் பண்ணாமல் எழுதுறது, மிஸ் பண்ணாமல் பண்ணுறது, இதுதான் சிஸ்டமேட்டிக் லிஸ்டிங் அப்படி சொல்லுவோம். ஓகே, கம் we will see the book back exercises. How many two-digit numbers can be created without repeating numbers? See the question, children. You have to create many two-digit numbers, but you should not repeat the same number. That is the main. Without repeating the numbers. What are the numbers they are given? 5, 3, 7, 1. First you write 5. The remaining numbers you write like this: 3, 7, 1. You can form the two-digit numbers 53, 57 and 51. Okay. Next you write 3. The remaining numbers you write like this. What are the numbers? 7, 1, 5. You can form the two-digit numbers. 37, 31, 35. Next one, 7. Write the three numbers, remaining numbers 1, 5, 3. Form two-digit numbers 71, 75, 73. Then write 1. The remaining numbers you write 5, 3, 7. Form the two-digit number 15, 13, 17. Okay, children, see the sums. No number is repeated again and again. Like this you have to do this sum. Okay. Now you see the exercise 6.1, page number 74. First question: how many possible ways to write three-digit number without repeating these numbers? See what are the numbers they are given? 9, 7, 2. You have to form three-digit numbers. You should not repeat the same number. First you write 9, 7, 2. Then interchange this 7 and 2 and write it as 9, 2, 7. Okay. Then take the center number 7. Write the remaining numbers 2, 9. Then interchange these two numbers and write 7, 9, 2. Then take the other number 2. Write the remaining numbers 9 and 7. Then interchange these two numbers and write 2, 7, 9. Okay. So there are 6 possibilities to write this number. Okay, children. Now we will go to the second sum. Second sum: in a hotel you have to choose a tiffin and a drink. Here is the list. See, children, tiffin list and drink list they are given. You have to choose and you have to see how many possibilities are there. Okay. Now see the tiffin: idli, puri, dosa and pongal. Drinks: tea, coffee, milk. Now you have to write idli, tea,
idli, coffee, and idli, milk. Next you have to write puri, tea, puri, coffee, puri, milk. Next you see dosai, dosai, tea, dosai, coffee, dosai, milk. Next is pongal. Pongal, tea, pongal, coffee, pongal, milk. See children, there are 12 possibilities with this tiffin to add with this drink. Okay children, come we will see the third sum. Kavin has 4 cards, 9, 7, 4, 6. List down all 3-digit numbers possible with these cards. Okay children, you have to write the 3-digit numbers, but you should not repeat the same number. First you write the card number 9 and write the other 2 digits 9, 7, 4. Then you write the same 9, interchange this 7 and 4 as 4, 7. Okay. Next write 9, 6, 4. Interchange these 2 numbers and write 9, 4, 6. Next write 9, 6, 7. Interchange these 2 numbers and write 9, 7, 6. Okay. Next take 7 as common and write the remaining numbers. 7, 4, 6. Interchange these 2 numbers alone and write 7, 6, 4. 7, 6, 9. Interchange these 2 numbers and write 7, 9, 6. 7, 4, 9. Interchange these 2 numbers and write 7, 9, 4. Then take 4 as common and write the remaining 2-digit numbers. 4, 6, 9. Only you have to change these numbers. 4, 9, 6. 4, 9, 7. Interchange these 2 numbers. Write 4, 7, 9. 4, 6, 7. Interchange these 2 numbers and write 4, 7, 6. Then take 6 as common and write 6 remaining numbers 9, 7. Interchange these 2 numbers 9 and 7 and write 6, 7, 9. Then 6, 7, 4. Interchange these 2 numbers and write 6, 4, 7. 6, 4, 9. Interchange these 2 numbers and write 6, 9, 4. So there are 24 numbers, possible numbers we can write with the 4 cards. Okay children? Kavin has 4 cards. 9, 7, 4, 6. What is the largest 4-digit odd number that can be made without repeating the number? Okay children, you have to form largest 4-digit number. First, what is the odd number children? Can you say what are the odd numbers? 1, 3, 5, 7, 9. These are the odd numbers. Then you see which number is there in the question. 9 is there, then 7 is there. The remaining numbers are not there. So first you write which is the largest number here. 9. And with next number 7 you write under last, because you have to write the odd number. Then write the remaining 4 and 6. 4 and 6, instead you have to write the largest number. So instead of writing 4, 6, you have to write as 6 and 4.
So the largest odd number is 9, 6, 4, 7. Okay, using these 4 cards we can write as like this. Okay children.